உங்களுக்கு வந்திருக்காது. அந்த வீடியோ மட்டும் நான் பார்த்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரியா? ரெக்கார்ட் பண்ணி எஸ்பா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து சிலபஸா பார்க்கும்போது தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே சேர்ந்துதான் சிம்பிளிஃபிகேஷனா நான் வந்து சொல்லியிருப்பேன். சரியா? அது தனித்தனி டாபிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்ப இதுல வந்து சரியா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். சரியா? நேத்து ஒரு சம், கடைசியா ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? அந்த நம்பர் மட்டும் சொல்லுங்க, சொல்ல முடியுமா? அது என்ன நம்பர் பார்த்துருந்தோம்? 16 power 25 8 power 100. Very good. 8 power 100 4 power 400 4 power 400 2 power 600. ஓகே, 2 power 600. சரி, இப்போ என்ன லாஜிக்னா, நம்ம பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷனா வரும்போது எப்படி யூஸ் பண்ணலாம்? எல்சிஎம் யூஸ் பண்ணணும் சொல்றேன். கரெக்டா? அதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல பவர் பார்த்தீங்கன்னா நம்பரா வருதுன்னா என்ன யூஸ் பண்ணலாம்? HCF கண்டுபிடிக்கலாம். HCF. சரியாப்பா? அப்ப HCF பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல 25, இப்ப இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். 25, 100, 400, 600. சரியா? இதுல 5 டேபிள் எடுத்தீங்கன்னா சின்ன நம்பராகவே போகும். 5 டேபிள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் வரும்? 25ல 5 டைம்ஸ், 100ல 20 டைம்ஸ், அடுத்தது 400ல 40ல 8 டைம்ஸ் இல்லையா? 80. 60ல பார்த்தீங்கன்னா 6ல 1 டைம், ரிமைனிங் 1 2 120. மறுபடியும் 5 டேபிள் எடுக்கலாமா? 5 டேபிள் எடுத்தீங்கன்னா 1 டைம் எவ்வளோ? 4 டைம்ஸ், 1 ரிமைனிங் 3 16 டைம்ஸ், 2 ரிமைனிங் 2 20ல 4 டைம். ஓகேவா? அடுத்தது 1 4 16 24. இந்த 4 நம்பருக்குமே காமன் நம்பர் இருக்கா? இல்ல. 1 4 16 எந்த டேபிளால டிவைட் பண்ண முடியும்? 1 தவிர வேற எது இல்லையா? 1 4ல டிவைட் ஆகாது. சரியா? 1 டிவைட் ஆகுமா? ஆகாது. நான் என்ன கேக்குறேன்னா 4 நம்பருமே டிவைட் ஆகுமா? ஆகாது. சரிங்களா? அப்ப 4 நம்பருமே டிவைட் ஆகலன்னா HCF இருந்தா அதோட நிப்பாட்டிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து எல் டிவிஷனே எடுக்க வேண்டியது இல்லை. லெஃப்ட் சைட்ல வரக்கூடிய நம்பரை எடுத்தா போதும். சரியா? 5 into 5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இதுதான் HCF. இதோட மீட் எவ்வளவு வரும்? 25. மீட் பேரு வகுத்தி பாத்தீங்கன்னா 25. சார் எதோட சார் ஸ்டாப் பண்ணணும்? 4மே அடிபடணும் ஒரு நம்பர்ல, அப்படி அது வர வரைக்கும். ஒரே நிமிஷம். ஓகே சார். 4மே அடிபடும். கேக்குதாப்பா? 5 into 5 25. சரியாப்பா? அப்போ 4 நம்பருக்குமே காமன் நம்பர் இல்ல. காமன் நம்பர் இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? லெஃப்ட் சைட்ல வரக்கூடிய நம்பரை தான் எடுக்கணும்னு சொன்னேன். சரியா? அப்போ 25. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த 25 பாத்தீங்கன்னா இந்த பவர்ல எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. 25 பாத்தீங்கன்னா 25ல எவ்வளவு டைம்ஸ் வருது? 1 டைம். சரிங்களா? அதே 25 பாத்தீங்கன்னா 25 இந்த 100ல 25 எவ்வளவு டைம்ஸ் வருது? 4 டைம்ஸ். அது 8ஓட பவர்ல அப்ளை பண்ணி 8 power 4. அடுத்தது 400ல இந்த 25 எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. 16 டைம்ஸ். 400 டிவைடட் பை 25. அப்ப இதை அடிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 16. அது 16 அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது
2 பவர் 600ல எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. 25. 600ல 25 பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் வருது? 24 டைம்ஸ் வருது. கரெக்டா? அப்ப 24 டைம்ஸ் வருது. 24. ஓகேவா? அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? பவர் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ அப்ளை பண்ண சொன்னேன் இல்லையா? அப்போ 8 பவர் 4, 4 பவர் 16, 2 பவர் 24 இருக்கு. இதுவும் பெரிய நம்பரா இருக்கு. கரெக்டா? மியூட் பண்ண போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 16 பவர் 1னா இதோட வேல்யூ 16 தான். ஓகேவா? இதுல பிரச்சனை இல்ல. அடுத்து இந்த 3 நம்பரோட வேல்யூ தெரியணும். 8 பவர் 4, 4 பவர் 16, 2 பவர் 24 இருக்கா? அப்ப நீ மறுபடியும் என்ன பண்ணலாம்னா, இப்ப 8 பவர் 4ங்கிறதுல 8 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 4 பார்த்தீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்? 16 டைம்ஸ். அதுவும் பெரிய லாங் ப்ராசஸ் மாதிரி வருதா? மறுபடியும் இந்த பவர்ல இருக்கிற நம்பருக்கு நீ HCF கண்டுபிடின்னு சொல்ற. சரிங்களா? அப்போ 4, 16, 24ல HCF என்னன்னு பாருங்க. 4 டேபிள் வருமா? 1 டைம். சரியா? 1 டைம். அடுத்தது 4 டைம். இங்க 6 டைம். அப்ப இதோட HCF என்ன வருதுன்னு பாருங்க. 4. அந்த 4 மறுபடியும் இந்த 4 பாத்தீங்கன்னா 4ல எவ்வளவு டைம்ஸ் வருது? 1 டைம். புரியுதா? 16ல எவ்வளவு டைம்ஸ் வருது? 2 டைம். 4 டைம்ஸ். அடுத்து 24ல எவ்வளவு டைம்ஸ் வருது? 600. ஓகேவா? அப்ப இது மறுபடியும் சின்ன நம்பரா மாறி. இப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிக்கல. 16, 8 பவர் 1னா 8, 4 பவர் 4னா என்ன? 256. இது நாம நேத்து பார்த்திருந்தோம். 256. 2 பவர் 6னா என்ன? 64. இப்ப இதுல எது பெரிய நம்பர்? 256. 4 பவர் 400. 4 பவர் 400. அப்ப சின்ன நம்பர் எதுன்னு கேட்டா பவர் 100 தான் சின்ன நம்பரா இருக்கும். 8 தானே ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகே பாப்பா, கிளியரா? அப்ப இந்த மாதிரி 2 டைம் வரும்போது 2 டைம் வர மாதிரி வராது. சரிங்களா? உங்களுக்கு டைரக்டா நான் முதல் சம் சொன்னேன் இல்லையா, அதுலயே சின்ன அந்த மாதிரி தான் வரும் சொல்றேன். சரியா சார்? 16 பவர் 1ல ஏன் அந்த 1 விட்டுட்டோம் சார்? எனக்கு அத மட்டும் சொல்ல முடியுமா? ஏன்னா 16 பவர் இந்த 16 பவர் 1 பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 16 தானே. அப்ப இந்த 3 நம்பர், இப்ப இந்த 3 நம்பரோட வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா அதிகமா தானே வருது. ஓகே சார். சார் டவுட் புரியுதுங்களா? எஸ் பா. சார் திருப்பி அகைன் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க. HCF னு போட்டுருக்கீங்க சார். ஆனா இதே மாதிரி இருந்தா மத்த சம்லலாம் ஏன் சார் அந்த மாதிரி? ஒரே நிமிஷம். இப்ப இதுல என்னன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? லார்ஜஸ்ட் வேல்யூ இல்லையா? லார்ஜஸ்ட் வேல்யூ. ஓகே. என்ன டவுட்ப்பா? 1 by 1 கேக்குறேன் சார். சொல்லுங்க, டவுட் சொல்லுங்க. சார் ரைட் சைடுல HCF னு போட்டுருந்தேன். 25 5 னு போட்டுருந்தீங்க சார். ஆமா. அது கீழ அப்படியே 100 கீழ 20 அது எப்படிங்க சார் கூட்டணும்? புரியலைங்க. இந்த 25ல 5 வந்து எவ்வளவு டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 25ல 5 எவ்வளவு டைம்ஸ்? 5 டைம்ஸ். 100ல 5 எவ்வளவு டைம்ஸ்? 20 டைம்ஸ். அதுதான் டிவைட் பண்ணிருக்கோம் பாது. ஓகே. ஏன் சார் 5 எத்தனை வாட்டி இருக்குன்னு பார்க்கணும்? 2 எத்தனை வாட்டி இருக்குன்னு பார்க்கறதா? 2 எடுத்தா 25ல 2 எவ்வளவு டைம்ஸ் வருது? 12 டைம்ஸ் வருது சார். 12 2 சார் 24. 2 வந்து டிவைட் ஆகாதுல்ல. ஓகே ஓகே. அப்ப டிவைட் ஆகுற நம்பர் தானே எடுக்கணும். அப்ப 4மே டிவைட் ஆகுற நம்பர் 5 தான் சொல்றேன். சரியா? அததான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டாபிக்ல படிக்க போறோம். ஓகேவா? இதை விட்டுருங்க. இன்னும் இந்த டாபிக் LCM HCF இன்னொரு தடவை படிச்ச பிறகு கூட சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ஓகேவா? ஓகே. இப்ப LCMலயே உங்களுக்கு டவுட் இருந்தா ஒரு டவுட். எஸ்பா சார் இதுல ஒரு ப்ரீவியஸ் சம் மட்டும் ஒரு சின்ன ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. நேத்து நடத்துனதுல அதுக்கும் ப்ரீவியஸ் சார்.
எந்த சம்பா? 2 பவர் 250 3 பவர் 150 சொல்லிட்டு சம். 3 பவர் 150. ஓகே, அடுத்து நம்பர் அதுக்கடுத்து சொல்லுங்க. 5 பவர் 100 5 பவர் 100. 4 பவர் 200. ஓகே, இப்போ இதோட ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப இதோட HCF வந்து நாம கண்டுபிடிச்சோம் 50 தானே HCF வருது. ஆமா சார். அப்ப 50ல பார்த்தனா 250ல 50 எவ்வளவு டைம்ஸ் வருது? 5 டைம்ஸ் வருது. ஓகே சார். 3ல 150ல 3 டைம்ஸ் வரும். ஓகே சார். 100ல 2 டைம்ஸ் வரும். 200ல மறுபடியும் பார்த்தனா 4 டைம்ஸ் வரும். சரியா? ஓகே. இப்போ 2 பவர் 5ங்கிறது என்ன வேல்யூ? 30 32 27 25. 4 பவர் 4ங்கிறது 93. 256. கரெக்டா? 64 into 4 தானே? 256. அப்ப இதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது இது 25 தானே? ஓகே சார். இதுதான் 5 பவர் 100. இது லார்ஜஸ்ட் வேல்யூனா 256 தானே? இதுதான் பெரிய நம்பர் 4 பவர் 200. இப்ப நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது சரியா? ஆனா இது பெரிய நம்பர் வர்ற மாதிரி அந்த கொஸ்டின் இருந்துச்சு, செகண்ட் கொஸ்டின். சரியா? அதுதான் மறுபடியும் இருந்தாலும் பவர் பெருசா இருந்தாலும் HCF பார்த்து கொண்டு வந்துடணும் ஸ்மாலா. கொண்டு வந்தா உனக்கு ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம். அந்த வேல்யூ வச்சு என்ன பண்ணலாம் சொல்றேன். சார் இப்ப லாஸ்ட் சம்ல வந்து அப்ப ஆன்சர் வந்து என்ன சார் வரும்? லார்ஜஸ்ட் நம்பர் அது என்னப்பா வந்துச்சு? 4 பவர் 400. 4 பவர் 400. ஆமாப்பா. சார் பவர்ல வந்து 6 தான் சார் பெருசா இருக்கு, இல்ல அதான் வேல்யூவா இல்ல எப்படி சார்? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பவர்ல 6ஆ? 16 பவர் 1 18 பவர் 8 பவர் 1 4 பவர் 4 2 பவர் 6 இதுல எது சார் லார்ஜஸ்ட் நம்பர்? இப்போ 16 பவர்னா இப்போ இது இருக்கிறதுலயே 16 ஸ்மாலஸ்ட் நம்பரா மாறிடுச்சு. ஓகே சார். 16 பவர் 1 புரியுதா? அப்ப இதே क्वेश्चन வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டிருந்தா சரியா? ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டிருந்தா இந்த ஸ்டெப் 16 இதுதான் ஆன்சர். 16 பவர் 1 தான் வரும். ஏன்னா ஒரே ஸ்டெப்லயே நமக்கு கிடைச்சது. 3 நம்பர்ல சின்ன நம்பர் எது சார்? அப்ப அதுக்கு பக்கத்துல 8 பவர் 1ன்னு ஒன்னு இருக்கே சார், அது அடுத்த ஸ்டெப்லப்பா. இங்க பாருங்க என்னன்னா, ஒரே நிமிஷம் அந்த நம்பர் மட்டும் சொல்றியா? இன்னொரு தடவை 16 ரெண்டாவது ஸ்டெப் சொன்னேன் இல்லையா? 16 பவர் 1 அடுத்தது 8 பவர் 16 பவர் 1 8 பவர் 1 8 பவர் 4 8 பவர் 4 4 பவர் 16 4 பவர் 16 2 பவர் 24 2 பவர் 24. இப்போ क्वेश्चनே ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு கேட்டிருந்தா இதுதான் ஆன்சர். இந்த நாலு நம்பர்ல எது சின்ன நம்பரா இருக்கு? 16 பவர் 1 தானே சின்னது. கரெக்டா? புரிஞ்சா? 16 பவர் 1. ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த ஸ்டெப்லயே சம்ம முடிச்சிட்டோம். ஆனா லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. क्वेश्चन வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு கேட்டதுனால நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தோன்னா 8 பவர் 4 4 பவர் 16 2 பவர் 24 இருக்கு இல்லையா? இந்த நம்பர்ல எது பெருசுங்கிறது கண்டுபிடிச்சா போதும் சொல்றேன். ஏன்னா 16 பவர் ஏற்கனவே சின்ன நம்பர். ஓகே சார். புரியுது? அப்ப இந்த 3 நம்பர்ல எது பெரிய நம்பர்னு கேட்டாங்கன்னா நீ மறுபடியும் என்ன பண்ணுவ? LCM எடுக்கணும். 16 சரியா? வந்து 4 வரும் சார். HCF எடுக்கு. ஹலோ மகேந்திரன் மியூட் பண்ணுங்க ப்ரோ. முடியலப்பா. HCF 4 னு வரும் சார். 4 வருதா? அப்போ 4 வந்து இங்க அப்ளை பண்ணும்போது 1 டைம் 8 பவர் 1 4 ஓட பவர்ல 4 இங்க 2 பவர் என்ன கிடைக்கும்? 6 ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 3ல பார்த்தனா எது பெருசுன்னு பார்த்தனா 8 இல்லையா? இது 8 வருது. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 256 ன்னு வருது. 2 பவர் 6ல எது வருது? 64 ன்னு கிடைக்குது. கரெக்ட்டா? அப்ப இந்த 3 நம்பர்ல எது பெரிய நம்பர்? 256. 256. அப்ப அந்த 256 வர நம்பர் தான் நமக்கு பெரிய நம்பரா இருக்கும், லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கும். சரியா? ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு கேட்டா நம்ம இந்த ஸ்டெப்லயே முடிஞ்சு. நமக்கு 16 பவர் 1ங்கிறது இந்த 4 நம்பர்ல எது சின்ன நம்பரு? பார்த்தோன்னே சொல்லலாம் 16 பவர் 1 தானே.
ஆமா கரெக்டா? சார். அப்ப அது இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். எப்பவுமே லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கும் இந்த பவர்ல என்ன இருக்கோ அதை வச்சு தான் கம்பேர் பண்ணும் இல்லைங்களா சார்? எஸ்பா. இப்ப இதுல வந்து பவர்ல என்ன நம்பர் இருக்கோ நமக்கு பவர் பாத்தீங்கன்னா இது தெரியும் இல்லையா? 16 பவர் 1 என்ன 60. 16. 8 பவர் 4ங்கிறது நம்ம கண்டுபிடிக்க பெரிய ஒரு அதோட வேல்யூ 8 கியூபே எவ்வளவுப்பா? 512. சரியா? இன்டு இன்னொரு 8 எடுத்தோம்னா இது அதை விட பெரிய நம்பரா மாறுது. 4 பவர் 16ங்கிறதும் பெரிய நம்பர், 2 பவர் 24ங்கிறதும் பெரிய நம்பர். அப்போ இந்த 16 விட்டுட்டு மீதி இருக்கிற 3 நம்பர்ல எது பெரிய பெரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா அதுல 4 பவர் இல்லையா, அந்த 256 வருது இல்லையா, இந்த நம்பர் தான் இருக்கிற 4 நம்பர்லயே பெரிய நம்பரா இருக்குன்னு சொல்லலாம். சரியா? ஏன்னா இத கம்பேர் பண்ணும்போது 16 கம்பேர் பண்ணும்போது இந்த 3 நம்பரை விட சின்ன நம்பரா இருக்கு. அப்ப அதை விட்டுறலாம் சொல்றேன். சின்னதை எதுக்கு எடுக்கணும்? இந்த ரிமைனிங் 3 நம்பர்ஸ்ல கம்பேர் பண்ணா போதும். ஓகே. மேக்ஸிமம் எல்லா சம்லயும் இந்த மாதிரி வராதுங்க. ஏதாவது ஒரு சம் தான் இப்படி செகண்ட் ஸ்டெப் வருமாங்க சார்? வர மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஒரே ஸ்டெப்ல வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் செட் பண்ணும். அது கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுங்களா? கான்செப்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிளியர் ஆயிட்டீங்களா? புரியுதுங்க சார். கிளியர் ஆயிடுச்சு சார். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் இத ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ. சார் அதிகம்னா எது அதிகமான நம்பரா இருக்கு? ஓகே, நம்பர் கொடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல நம்பர் கொடுத்து எல்சிஎம் என்ன ஹெச்சிஎஃப் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. சரியா? அப்ப நான் வந்து இது இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 110, 180, 540. எல் டிவிஷன் எடுத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இல்லையா? நீங்க 10 டேபிள் எடுக்கலாம் இல்லையா? 0 0 10 எடுத்தீங்கன்னா 10 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 11 டைம்ஸ் வரும். நான் இல்லைன்னா சின்ன நம்பராவே எடுக்கிறேன், 5 எடுக்கிறேன். சரியா? 10 எடுத்துட்டாலே அந்த சைஃபர் எடுத்துட்டு போட்டாலே ரிமைனிங் ஆன்சர் கிடைச்சிரும் சார். ஓகே, இல்ல அதாவது நான் 10 எடுத்தா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் தான். 5 எடுத்து சொல்றேன். புதுசா வந்தவங்களுக்கு இன்னொரு தடவை நல்லா கவனிங்க, ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். சரியா? சரியா? எல்லாருமே நல்லா கவனிங்க. அதாவது இப்போ நம்ம இந்த 3 நம்பருக்குமே டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரால டிவைட் பண்ணணும். சரியா? இப்ப நான் 2 எடுக்கிறேன், சின்ன நம்பரா எடுக்கிறேன். 11ல பாத்தீங்க 110ல 2 எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. அப்ப 11ல 5 டைம் வரும், ரிமைனிங் 1 10ஆ மாறுமா? 10ல 2 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 5 டைம்ஸ். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடிக்க தெரியணும். 110ல 2ங்கிறது எவ்வளவு டைம்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரியணும். சரியா? இதெல்லாம் தெரியலன்னா கம்பெனி பொறுப்பாகாது. இப்பயே சொல்லிட்டேன். சரியா? டிவைட் பண்றது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். டிவைட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, இதெல்லாம் நீங்க படிக்கணும் சொல்றேன். இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். 180 2ஆல டிவைட் பண்ணா எத்தனை தடவை வரும் அப்படிங்கிறது தெரியணும் சொல்றேன். 90, 18ல 90, அடுத்தது 5ல 2 டைம்ஸ், ரிமைனிங் 1, 14 கூட சேர்ந்துரும். 1 பாத்தீங்கன்னா 4 கூட சேர்ந்தா 14, 14ல 2 7 டைம்ஸ், 0 இல்லையா? 17ஆ மாறும். சரியா? மறுபடியும் பாத்தீங்கன்னா இது 2 டேபிள்ல டிவைட் ஆகுமா? ஆகாது. எண்டிங் 5 வருது இல்லையா? அப்ப மறுபடியும் 2க்கு அடுத்து என்ன நம்பர் எடுக்கலாம்னு பாருங்க. 5 தான் டிவைட் ஆகும். சரியா? அப்ப 5 எடுத்தீங்கன்னா 11 டைம்ஸ் வரும். 9ல 1 டைம், ரிமைனிங் 4. 40ல 5 எவ்வளவு டைம்ஸ் வருது? 8 டைம். ஓகே, 27ல பாத்தீங்கன்னா 5 டைம், ரிமைனிங் 2. 20ல 4 டைம்ஸ். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் 11, 18, 54. 3 நம்பர் வருதா? இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3ஐயும் டிவைட் ஆகணும். இந்த 3மே டிவைட் ஆகணும். ஆகாது இல்லையா? ஆகாது.
11 பாத்தீங்கன்னா 11 ஒன் டைம் வரும். இதுல டிவைட் ஆகுமா? ஆகாது. சரியாப்பா? அப்ப என்ன பண்ணலாம்னா இதோட நிப்பாட்டணும். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பரை மட்டும் எடுங்க. அதுதான் ஆன்சர். HCF 2 into 5 எவ்வளோ? 2 5s are 10. புரிஞ்சாப்பா? இதுதான் HCF கண்டுபிடிக்கிற மெத்தட். சரியா? ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? அப்ப ஆன்சர் என்ன? 10. ஆப்ஷன் A 10. சார் இதுல எல்சிஎம் என்ன சார்? 10 தானே சார்? ஓகே, இப்ப இதே கொஸ்டின்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின் HCFக்கு பதிலா LCM அப்படின்னு கேக்குறாங்க. மீச்சிறு பொது மடங்கு. சரியா? மீச்சிறு பொது மடங்குன்னு கேக்குறாங்கன்னா இதோட ஆன்சர் என்னவா மாறும்னா இங்க பாருங்க 110 180 514 இருக்கா? 2 டேபிள் எடுத்திருக்கேன். 55 கிடைக்குது. 55 90 270. ஓகேவா? அடுத்தது 5 எடுத்திருக்கேன். 11 வருது. 18 5 54 வருதா? ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 3 நம்பர் காமன் இல்ல, ஆனா 2 நம்பர் காமன் இருக்கா? 54 எந்த டேபிள் அடிபடும்? 2ல 2 டேபிள் அடிபடும், 9 டேபிள் அடிபடும், 3 டேபிள் அடிபடும். சரியா? அப்ப டைரக்டாவே 9 எடுத்தீங்கன்னா 9 11ல டிவைட் ஆகுமா? ஆகாது. அது அப்படியே ரிப்பீட் ஆகும். சரியா? அப்ப 2 டைம்ஸ், இங்க பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ். மறுபடியும் பாத்தீங்கன்னா 2 டேபிள் வருது, 11 அப்படியே ரிப்பீட் ஆகும். 1 டைம் 3 டைம். இப்போ காமன் டேபிள் பாருங்க. 2 நம்பர் காமன் இருக்கா? இல்ல. சரியா? அப்ப 2 நம்பர் காமன் இல்லைன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணாதான் LCM. இதுதான் LCM. புரியுதா? 9 2s are 18. சரியா? 18 into 3 54. 54 into 11 பாத்தீங்கன்னா 594 594 into 10 0 59 5940 5940 40. ஓகேவா? இதுதான் LCM. இந்த நம்பர் கொடுத்திருந்து LCM கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ஆன்சர். சரியா? ரெண்டுமே புரிஞ்சா? ஓகேவா? கிளியரா? clear sir. ஓகேவா? இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். இது HCF கண்டுபிடிங்க பார்க்கலாம். 15 24 35 54. இதோட கொஸ்டின் என்னன்னா LCM மீசிமா காண்க. சரியா? ஆப்ஷன் வந்து ஆன்சர் பண்ணுங்க. 15 24. சரியா? தெளிவா இருக்கணும். இதுல டவுட்டே வரக்கூடாது. சரியா? டாபிக் முடியும் போது கான்செப்ட் வரும். சார் 7560 எவ்வளவுப்பா? 7560 7560. ஓகே. அப்ப இங்க பாருங்க 15 24 35 54 டிவைட் பண்ணக்கூடிய இந்த 4 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய காமன் டேபிள் இருக்கா? எந்த சின்ன நம்பர்? எந்த நம்பர்? 1 மட்டும் தான் இருக்கு. சரியா? சரியா? அப்ப இதோட HCF னு क्वेश्चन கேட்டிருந்தா இதோட ஆன்சர் என்ன வரும்னா 1 தான் வரும். காமன் டேபிளே இல்ல.
சரியா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 இருக்கும்னு சொல்றேன். ஓகேவா? புரியுதாப்பா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 இருக்கும். சரியா? அப்ப இங்க பாருங்க, அப்ப ரெண்டு நம்ம எல்சிஎம் தானே கொஸ்டினா கேட்டிருக்கேன். அப்ப எல்சிஎம் கேட்டனால சரியா, நம்ம எந்த ரெண்டு நம்பர் காமன் டேபிள் இருக்கான்னு பாருங்க. அப்ப ரெண்டு நம்பர் பாத்தீங்கன்னா 3 டேபிள் எடுங்க. சரியா? 15 24 இல்லையா? 3 டேபிளால டிவைட் ஆகும். அப்ப 15ல பாத்தீங்கன்னா 3 எவ்வளவு டைம்ஸ் வருது? 5 டைம்ஸ் வரும். கரெக்டா? அடுத்து 24ல 8 டைம்ஸ் வரும். 35ல டிவைட் ஆகாது. டிவைட் ஆகலன்னா கீழே அதே நம்பரை கீழே இறக்கணும். சரியா? 54ல 1 டைம், ரிமைனிங் டு 24ல 18 டைம்ஸ். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 5 டேபிளால அடிக்கிறதா சார்? 5 எடுக்கலாம் இல்லையா? 5 35 இந்த ரெண்டு நம்பருக்கும் 5 டேபிளால அடிபடுமா? அப்போ 1 வரும், 8 அப்படியே ரிப்பீட் ஆகும். 35ல 5 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 7 டைம்ஸ். 5 7s are 35. 18ல 5 டிவைட் ஆகுமா? எக்ஸாக்டா ஆகாது. அப்ப அந்த நம்பரை கீழே இறக்கணும். சரியா? மறுபடி அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 187 இந்த மூணு நம்பர் எடுக்கிறேன். காமன் டேபிள் இருக்கா? இல்ல. 2 டேபிள் இருக்கு சார். 8க்கும் 18க்கும் எடுத்தோம்னா தான் 2 டேபிள் காமனா வருது. 2 எடுக்கலாம். 1 டைம், 4 டைம், 7 ரிப்பீட் ஆகும். என்ன வரும்? 9. ஓகே பாப்பா. அப்ப இங்க அப்ப அடுத்தது 4 7 9 பார்த்தோன்னே சொல்லலாம் இது எதுவுமே காமன் டேபிள் வரல. சரியா? அப்ப வரலன்னா என்ன பண்ணணும்? எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஓகேவா? இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர். அப்ப 3 into 5 into 2 into 4 into 7 into 9 into 9. எவ்வளவு எவ்வளவு? 3 5s are 50, 15 2s are 30, 30 into 20 sorry 30 into 4 பாத்தீங்கன்னா எவ்வளவு? 120, 120, 7 9s are எவ்வளவு? 63. கரெக்டா? அப்ப இது மல்டிப்ளை பண்ணா 6 5 ரிமைனிங் 1 7 7560 7560 ஆன்சர் வந்துருக்கும். சரியா? ஓகே பாப்பா, கிளியரா? அவ்வளவுதான் சொல்றேன். ஓகே, find the HCF of of 240. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு. ஒரு நம்பர் கொடுத்து ஈஸியாவே கேட்பான். சரியா? இப்படி கொடுத்து ஒண்ணு HCF இல்லைன்னா LCM கேட்பான். அது யாருக்கு வரும்னு தான் தெரியாது. சரியா? எந்த ஷிஃப்ட்ல வரும் தெரியாது. கண்டிப்பா அது எனக்கு தான் சார் வரும். உனக்கு தான் வரும்ங்கறியா? சரி, ரைட்டு. நம்ம எல்லாருக்குமே ஈஸியா வரணுங்கிறது தான் சார். ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் ஒரே நிமிஷம். சார் ஆப்ஷன் ப்ளீஸ். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்துச்சு? 40 சார். 10 40 சார். 40 சார். வெரி குட். 40 தான் ஆப்ஷன்ஸ். சரியா? 40 தான் இருக்கு. நிறைய நிமிஷம் பார்க்கலாம். 40 சார் ஆப்ஷன். 20 30 40 10 இதான் ஆப்ஷன். 20 வரும் சார். ஆப்ஷன் 240 280 56. சரியா? இப்போ 10 எடுத்தீங்கன்னா பிரதர் மியூட் 24 28 மியூட்ல போடு. 56. ஓகேவா? 24 28 56 இருக்கு. டைரக்டா 10 எடுத்தேன். அப்ப எண்டிங் 0 வரனால நம்ம 10 டேபிள யூஸ் பண்ணலாம். சரியா?
அதே அடுத்தது 24, 28, 56 காமன் டேபிள் 2 டேபிள் எடுக்கலாமா? எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 12 times 1 14 times 2 8 28 தான். மறுபடியும் 12 14 28 ஓட காமன் மறுபடியும் 2 வருதா? 2 எடுத்தீங்கன்னா 6 times 7 14. சரியா? அப்ப 6 7 14 காமன் டேபிள் இருக்கா? இல்ல. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? லெஃப்ட் சைட்ல வர நம்பரை மட்டும் எடுங்க. 10 into 2 into 2 10 into 2 into 2 என்ன ஆன்சர்? 40. ஆப்ஷன் C வரும். சரியாப்பா? அப்ப இதுதான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎம் கண்டுபிடிக்கிற மெத்தேடு. சரியா? ஓகேவா? கிளியரா? கிளியர் சார். ஓகே. இப்ப இங்க பாருங்க, இப்ப என்ன மீனிங்னா சார் ஒரு நிமிஷம் 30 20 இருக்குப்பா. சார் ப்ரீவியஸ் பேஜ் வைங்க சார். ப்ரீவியஸ் பேஜ் ஐயோ டெலீட் பண்ணிட்டேனப்பா. சார் ஒரு டவுட் சார். இந்த क्वेश्चनலயா? ஓகே. ஏன் இல்ல சார், அடுத்த क्वेश्चनல லாஸ்ட்ல வந்து 6 7 14 இருக்குல்ல சார், திரும்ப ஏன் நம்ம 2 டேபிளால 6ஐயும் 14ஐயும் நம்ம வந்து 6 7 14 இருக்கு. அது ஓகே சூப்பர். ஹெச்சிஎஃப்ல மூணுமே வரணும். HCF நாம கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா HCF. சரிங்களா? HCF வரும்போது எல்லா நம்பரும் காமன் டேபிள் வரணும். சரி, இந்த 3 நம்பருக்கு காமன் டேபிள் எது வரும்? வராது இல்லைங்களா? அப்போ வரலன்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற நம்பரை அதோட முடிச்சிருங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இதுதான், இதோட க்ளோஸ் பண்ணிருங்க. சரியா? அதான். ஓகே ஓகே. இங்க பாருங்க, இப்போ என்ன எல்சிஎம் யாரும் பாட்டெல்லாம் பாடுறாங்களே. எல்சிஎம் HCF இதோட மீனிங் என்னன்னா, இங்க பாருங்க, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன். 30 20னா எல்சிஎம்னா என்னமா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரியா? அப்ப என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம்னா, எல்சிஎம் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ. 30யோட எம்னா என்ன? மல்டிபிள் இல்லையா? மல்டிபிள்னா 30 60 90 120 120 150 150 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து மல்டிபிள். சரியா? அடுத்து 20ன்னு எடுத்தோம்னா 20யோட மல்டிபிள் என்ன? 20 40 40 40 60 80 60 80 100. ஓகேவா? அப்போ மல்டிபிள் எழுதியாச்சு. சீனா என்ன? காமன் சி பாத்தீங்கன்னா சீனா என்ன? காமன் இல்லையா? அப்ப காமன் பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் வரக்கூடிய நம்பர் 60 120 அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். 60 120 வேற எந்த நம்பர் வரும்? காமன் 180 எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்ப இதுல லீஸ்ட் அப்படிங்கறதானே எல்ங்கிறதானே லீஸ்ட் எது? 60. சரி, அப்ப இதுதான் மீனிங் சொல்றேன். இந்த காமன் ஃபேக்டர்ல, சரி, இந்த காமன் மல்டிபிள்ல லீஸ்ட் நம்பர் தான் எல்சிஎம்மா நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 30 20ன்னு எடுத்து, சரியா? காமன் பாத்தீங்கன்னா 10 எடுத்தீங்கன்னா 3 times 2 times. சரியா? 3க்கும் 2க்கும் காமன் இல்லாதனால நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வரக்கூடிய எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 10 into 3 into 2 into கிடைக்குதா? 60ன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப மீனிங் பாத்தீங்கன்னா இதுதான் மீனிங். சரியா? புரியுதா? இங்க காமன் நம்பர் போயிட்டே இருக்கும். சரியாப்பா? காமன் நம்பர் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அதுல லீஸ்ட் நம்பர் தான் எல்சிஎம்மா இருக்கு. சரியா? ஓகேவா? இதே பாத்தீங்கன்னா HCF அப்படின்னா 30 20 இருக்கு இல்லையா? 30 20ல 30யோட Fனா என்ன? ஃபேக்டர்ஸ். சரியா? காரணிகள். தமிழ்ல பாத்தீங்கன்னா காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காரணிகள் அப்படின்னா அப்ப 30ல, சரியா, இந்த 30ல 30ய டிவைட் காரணிகள்னா என்ன? ஃபேக்டர்ஸ்னா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். 30ய டிவைட் பண்ற நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 1 10 1ல இருந்து ஆரம்பிங்க. 1 10 10 2 3 5 5 டேபிள்ல டிவைட் பண்ணலாம். 5 6 டேபிள்ல வரும். வேற அடுத்து 10 சார் 10 டேபிள் வரும். வேற
15 சார். பாதி 15. அடுத்தது அடுத்து 30 சார். 30. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், காரணிகள். 30 வந்து டிவைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். 20 அதே மாதிரி 20 எடுத்தோம்னா 1 2 3 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. 4 ஆல ஆகும். 5 வேற 10 8 ஓகேவாப்பா. அப்போ HCFல பாத்தீங்கன்னா HCFனா ஃபேக்டர் எழுதிட்டோம், சரியா? அடுத்தது காமன் இல்லையா? அப்ப காமன் வரும்போது எது எது காமனா இருக்கு? 1 காமனா இருக்கு. 1 எழுதியாச்சு. அடுத்தது 2 காமனா இருக்கு, சரியா? அடுத்தது 5 காமனா இருக்கு. அடுத்தது 10 காமனா இருக்கு, சரி? அப்ப இதுதான் காமன் ஃபேக்டர் CF. காமன் ஃபேக்டர் எடுத்தாச்சு. Hனா என்ன? ஹையஸ்ட் இது 10. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா இதோட HCF. இந்த ரெண்டு நம்பரோட ஹையஸ்ட் ஃபேக்டர், சரியா? 1ஆலையும் டிவைட் பண்ணலாம், 2ஆலையும் டிவைட் பண்ணலாம், 5ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஆனா அவன் கேட்கறது மிக பெரிய நம்பர் தான் கேட்டிருக்கான், மீப்பெரு பொது வகுத்தி. அப்ப இந்த ரெண்டையும் வகுக்கக்கூடிய பெரிய வகுத்தி எதுன்னு பாத்தீங்கன்னா 10, சரியா? அதை நாம எப்படி ஃபைண்ட் பண்ணோம்னா 30 20, சரியா? 10 டேபிளா எடுத்தோம்னா, சரி நான் 5ஆ எடுக்கிறேன். 5 டேபிள் எடுத்தேன்னா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். 4 மறுபடியும் 6 4 பாத்தீங்கன்னா காமன் டேபிள் 2 எடுத்தீங்கன்னா 3 2. அப்ப 3க்கும் 2க்கும் காமன் இருக்கா? இல்ல, காமன் இல்ல. அப்ப இதோட நிப்பாட்டிடுங்க, லெஃப்ட் சைடுல வர நம்பரை மட்டும் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 30 and 20 எப்படி சார் வந்துச்சு? அதே உதாரணம் 30 20ங்கிறது நான் ஒரு நம்பர் எடுத்தேன், சரியா? உதாரணமா ஒரு நம்பர் எடுத்தேன்ப்பா, சரியா? ஓகேவாப்பா, சரியா? திடீர்னு ஷாக் ஆயிடுச்சுப்பா. 5 2 சார். ஓகே, லெஃப்ட் சைடுல வர நம்பர் எடுத்துங்க. 5 2 சார் 10, சரியாப்பா? ஓகேவா? கிளியரா? அது இந்த 30 20ங்கிறது நானா கொடுத்த நம்பர் தான்ப்பா, சரியா? ஓகேவா? கிளியரா? அப்ப லெஃப்ட் சைடுல வரக்கூடிய நம்பர் எடுத்தா அப்ப இதுதான் மீனிங், சரியா? அப்போ பேசிக்கா கண்டுபிடிக்கிறது, எல் டிவிஷன்ல கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேவா? சரியா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ இதே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன், சரிங்களா? பகா காரணிப்படுத்துக, பிரைம் ஃபேக்டரைசேஷன். பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க, அதுல இருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்ன தெரியும் நிறைய பேர்? பிரைம் நம்பர்னா என்னப்பா? முன்னாடி சொல்லியிருக்கேன், காமன் 1 மட்டும் தான் இருக்கும். காமன் பாத்தீங்கன்னா பகா காரணி. பகா என்ன? பகா எண் தன்னாலையும் வகுப்படக்கூடியது சார். வெரி குட். ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய நம்பர் தான் பகா எண் சொல்லுவோம். பகா எண் எங்க இருந்து ஆரம்பிக்குது? பிரைம் நம்பர். மிகப்பெரிய பகா எண் எது? 2 சார். 2 சார். 2 3 3 5 5 7 11 11 13 11 17 17 19 9 வராது. 7 சார் ஏன் வராது சார்? ஏன் வராது? 3 டேபிள்ஸ் வரும். 11 13 சரியா? 13 17 14 17. சரி, ஓகே சொல்லிட்டீங்க. கிளியர் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 2. அப்போ 1 ஏன்பா பிரைம் நம்பரா இல்ல? காமன் ஃபேக்டர் 1 ஏன் ஃபேக்டர் இல்ல சார். ஃபேக்டர் இல்ல. ரெண்டு ஃபேக்டர் சார், அப்பதான் பிரைம் நம்பர். சூப்பர், கரெக்டான டெஃபினிஷன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, சரியா? என்னன்னா ஒரு பிரைம் நம்பர்னா ரெண்டு ஃபேக்டர் தான். அதுதான் அந்த ஒன்னாலையும் தன்னாலையும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? ஆமா சார்.
ஒன்னாலையும் சரியா டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப் அப்படின்னா இந்த நம்பரை ஒன்னாலையும் தன்னாலையும் அப்போ இந்த பிரைம் நம்பருக்கு 2 ஃபேக்டர் வரும். அப்போ 1 எடுத்தோம்னா 1ஓட ஃபேக்டர் என்ன? ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கு, 1 மட்டும்தான். சரியா? அப்போ அதனாலதான் இந்த 1 வந்து பிரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப 2ல இருந்து ஆரம்பிக்கும் 2. அதே மாதிரி ஈவன்ல வரக்கூடிய ஒரே ஒரு பிரைம் நம்பர் 2 மட்டும்தான். ஓகே, இப்ப இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் பாருங்க. இப்ப 30 20ன்னு ஒரு நம்பர் எடுத்திருந்தேன். 30 20யோட எல்சிஎம் என்ன ஆன்சர் வந்துச்சு? எல்சிஎம் எவ்வளோ? 60. இதோட HCF எவ்வளோ? 10 இல்லையா? சரியா? இப்ப என்னன்னா இங்க பாருங்க, பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னா, இப்ப இந்த நம்பருக்கு பதிலா அவன் கொஸ்டின் எப்படி செட் பண்ணுவான்னா 30ய பிரைம் நம்பரால டிவைட் பண்ணுங்க. அப்ப பிரைம் நம்பரால டிவைட் பண்ணும்போது 2ன்னு எடுக்கிறேன். 2ஆல டிவைட் பண்ண எவ்வளவு டைம்ஸ்? 50. அடுத்து 3ஆல டிவைட் பண்ணா 5. அப்ப இந்த 30ங்கிற நம்பரை எப்படி எழுதலாம்னா 2 into 3 into 5. ஓகேவா? அடுத்தது 20ங்கிற நம்பர் எடுங்க. 20ய பிரைம் நம்பரால டிவைட் பண்ணுங்க. 2 மியூட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணுங்க 10 டைம். இல்ல 2 எடுங்க 10 டைம். மறுபடியும் 2 எடுங்க 5. அப்ப இந்த நம்பரை எப்படி எழுதலாம்? 20ங்கிற நம்பரை 2 into 5. 2 into 2 into 5. அப்ப 2 into 2 into 5 பாத்தீங்கன்னா 2 square into 5. மியூட் பண்ணுங்க. கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். பிரதர் மியூட் பண்ணுங்க பிரதர். யாருப்பா அது சவுண்ட்? மியூட் பண்ணுங்க. சரியா? பயங்கரமா சவுண்டா இருக்கு. ஓகே, கிளியர். இப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்ப இதுல என்ன படிக்க போறோம்? கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப், சரியா? எல்சிஎம் ஆஃப், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2 into 3 into 5, 2 square into 5. இதுதான் கொஸ்டின். இப்படி கொடுத்துருவான். புரியுதா? இப்படி கொடுத்து எல்சிஎம் என்னன்னு கொஸ்டின் கேட்பான். இங்க பாருங்க, உதாரணம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இது டைப் 2ன்னு வச்சு, டைப் 2. சரியா? ஓகேவா? இதுதான் டைப் 2. அப்ப இந்த மாதிரி கொடுக்கறானா இவ்வளவு பெருசா கேட்கறானே, ஒரு ஈஸியா. ஓகே, நான் மெத்தட் சொல்றேன், ஈஸியா தான் இருக்கும் சொல்றேன். சரியா? அப்போ இதுல அப்ப இந்த மாதிரி கொடுத்து கொஸ்டின் எல்சிஎம் கேக்குறாங்க இல்லனா HCF கேக்குறாங்கன்னா, சரியா? எஸ்பா, நான் சொல்லிடுறேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பண்ணி முடிச்சு உங்க டவுட் கேளுங்க. ஓகேவா? அப்போ ஃபைண்ட் த HCF ஆஃப் இல்லனா எல்சிஎம் ஆஃப்னு கேட்பாங்க. அப்போ இப்படி கொடுத்து HCF கண்டுபிடிக்கணும்னா என்ன ஸ்டெப்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இதுல காமன் நம்பர் எடுங்க. சரியா? இந்த அடிமானம் இருக்கு இல்லையா, அதை எடுங்க. அடிமானம் காமன் நம்பர் எது? 2. இங்க எடுத்து இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருது. சரியா? அடுத்தது 5 வருது, 5. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா காமன் நம்பர். சரியா? காமன் நம்பர். அப்ப 2 ரெண்டுலயும் வருது, 2 5ம் வருது, அது எடுத்தாச்சு, இன்டூன்னு வரும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா காமன் நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பவர் பார்க்கணும். இந்த இங்க எடுத்திருக்கோம் இல்லையா, 2க்கும் 5க்கும் பவர் செக் பண்ணும். பவர் பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பவர்னு எடுக்கணும். ஸ்மாலஸ்ட் பவர். பவர் வந்து சின்ன 2 பவர். இந்த இடத்துல 2 பவர் என்ன இருக்கு? 2ஓட பவர்ல 1 இருக்கு. சரியா? 2ஓட பவர்ல 1. இங்க என்ன இருக்கு? 2 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 1 தான் சூஸ் பண்ணணும். 5 பாத்தீங்கன்னா 5 பவர் 1, 5 பவர் 1 இருக்கு. சரியா? ரெண்டுமே 1. அப்போ 1 தான். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 5s 10 தானே. கிளியரா? காமன் நம்பர், ஸ்மாலஸ்ட் பவர். ஓகே, இதுதான் HCF. கிளியரா? அடுத்தது எல்சிஎம்னா என்னன்னா சார், அந்த இதுல 2 பவர் 2 இருக்குல்லங்க சார், எப்படிங்க சார்? அதான் 2 பவர் 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. ரெண்டு எது பவர் சின்னது? இந்த 2 பவர் 1 தானே சின்னது, அதை தான் சூஸ் பண்ணும். ஓகே சார். ஸ்மாலஸ்ட் பவர் அதுதான்.
காமன் நம்பர் இருந்தா மட்டும்தான் எடுக்கணும் HCF கண்டுபிடிக்கும் போது. சரிங்களா? அடுத்தது எல்சிஎம் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, எல்சிஎம்ல என்ன வரும்னா காமன் நம்பர் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்க. காமன் நம்பர் 2 into 5 காமன் நம்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா காமன் நம்பர். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நம்பர். அங்க எக்ஸ்ட்ரா என்ன நம்பர் வருதோ அதையும் சூஸ் பண்ணு. எக்ஸ்ட்ரா எது வருது? 3 வருதா? 3ஐயும் எடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் எடுக்கணும். பவர் பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பவர், ஹையஸ்ட் பவர். சரி, அப்ப 2 power 1 இருக்கு, 2 ஸ்கொயர். எதை சூஸ் பண்ணுவேன்? 2 square. 2 square. 2 ஸ்கொயர் 4, 4 5 சார் 20. 20, 23 சார் 60. ஓகே, 60 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப இத மட்டும் நோட் பண்ணி வைங்க. அந்த பெரிய சம்ம சால்வ் பண்ணலாம். சார் சொல்லுங்க சார். எல்சிஎம்னா காமன் நம்பர், எக்ஸ்ட்ரா நம்பர். இங்க இதுதான் கொஸ்டின் பா. இந்த கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா என்ன நம்பர் வருது பாருங்க, 3 இருக்கு. சரியா? 2ஐயும் 5ஐயும் ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணியாச்சு. அப்ப எக்ஸ்ட்ரா நம்பர் 3 வருது, 3ஐ சூஸ் பண்ணணும். அடுத்தது பவர் எதுனா மிகப்பெரிய பவர் பார்க்கணும். அப்ப 2 power 1, 2 ஸ்கொயர் இருக்கு, 2 ஸ்கொயர் எடுத்தாச்சு. அடுத்து 5 பார்க்கும்போது 5ஓட பவர்ல 1 தான் இருக்கு, வேற எந்த நம்பருமே இல்லை. அப்ப 1 தான் சூஸ் பண்ணி ஆகணும். 3ஓட பவர்ல எதுவுமே இல்லை, 3 power 1 தான் சூஸ் பண்ணணும். சரியா? ஓகேவா? ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் பவர். ஓகேவா? இங்க பாருங்க, நெக்ஸ்ட் இந்த சம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்? HCF. சரிங்களா? HCFனா என்ன? காமன் நம்பர் லோயஸ்ட் பவர் இல்லையா, ஸ்மாலஸ்ட் பவர். அப்ப காமன் நம்பர் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 2 எடுங்க. 2 cube, 2 ஸ்கொயர், அடுத்தது 2 cube இருக்கு. கரெக்டா? அப்ப 2 எல்லாத்துலயும் வருது, 2வை சூஸ் பண்ணிக்கோ. அடுத்து 3 வருது, 3 இங்க 3 இருக்கா? இதுல 3 இல்ல, சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? 3லயுமே வந்தாதான் சூஸ் பண்ணணும். புரியுதாப்பா? அடுத்தது 5 ஸ்கொயர் 5 எல்லாத்துலயும் வந்திருக்கு. அப்போ 5வை சூஸ் பண்ணிக்கோ. அடுத்து 7 சூஸ் பண்ணலாமா? அப்ப இதுதான் காமன் நம்பர். சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன? ரெண்டாவது ஸ்டெப் என்ன? பவர் பாத்தீங்கன்னா எடுக்கணும். பவர் பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பவர் 2 cube, 2 ஸ்கொயர், 2 cube. எதை சூஸ் பண்ணுவேன்? 2 ஸ்கொயர். அவ்வளவுதான் சொல்றேன். 2 ஸ்கொயர் ஸ்மாலஸ்ட் பவர் 2 ஸ்கொயர். அடுத்து 5 பாருங்க. 5 power 1 இல்லையா? 5 power 1, 5 ஸ்கொயர், 5 cube. என்ன வரும்? 5 power 1. 7 power 4. ஓகேவா? 7 power 4, 7 power 6, 7 ஸ்கொயர். எதை சூஸ் பண்ணுவேன்? 7 ஸ்கொயர். அப்ப இதோட வேல்யூ பாருங்க. 2 ஸ்கொயர் 4, 5 49. 4 5s are 20. 20 into 49 980. 960. 98 வரும். 980. 960. 980. 980. கிளியரா புரிஞ்சா? அப்ப இதுதான் டைப் 2வா ஞாபகம் வச்சுங்க. சரியா? டைப் 2 தான் சார் ஈஸியா இருக்கு கொஞ்சம். டைப் 1ல உனக்கு பிரச்சனையே வரக்கூடாது. டைப் 2 ஈஸி தான். சரியா? டைப் 1ல நீ தெளிவா இருக்கணும். அப்பதான் வந்து பின்னாடி வர நிறைய டாபிக் இருக்குப்பா. டைம் அண்ட் ஒர்க். சரியா? டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ, இதுல எல்லாம் எல்சிஎம் வந்து நீ எடுக்கிற மாதிரி. ஆமா. அலிகேஷன் கூட வந்து தேவை இருக்கு. நிறைய டாபிக் இருக்கு. அதுல அதிகமா டைம் அண்ட் ஒர்க்ல எல்சிஎம் யூஸ் பண்ணுவோம். காமன் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு வைப்ஸ் அண்ட் சிஸ்டத்துல எல்சிஎம் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப எல்சிஎம்ல நீ டவுட் நல்லா நம்பர் நீயா உனக்கு வரலன்னா நீங்க கான்செப்ட் தெளிவா இருந்துக்கோ. நீயா நம்பர் ஏதாச்சும் நம்பர் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருன்னு சொல்றேன். சரியா? ஓகே. இப்ப என்னன்னா இதுல வந்து பவர் பாத்தீங்கன்னா
கொஸ்டின் என்னன்னு கண்டுபிடிக்கணும். HCFன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? HCFனா என்ன சொல்லியிருந்தேன்? காமன் நம்பர், பவர் ஸ்மாலஸ்ட் பவர். சரியா? ஸ்மால் பவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? அப்ப இதுல காமன் நம்பர்னு பார்த்தா 2 எல்லாத்துலயும் வருது. 2 எடுத்துக்கோ. 2 வருது. சரியா? அடுத்தது 3 செக் பண்ணும்போது 3 இங்க இருக்கு. ஆனா இதுல இருக்கா? இல்லாத நம்பர் எடுக்க கூடாது. ஓகேவா? 3 விட்டுறணும். 3லயுமே இருந்தா மட்டும்தான் எடுக்கிற மாதிரி வரும். சரியா? அப்போ 3 இல்ல, அடுத்து 5 வருது, அடுத்தது 7 வருது. சரியா? இந்த 3லயுமே பாத்தீங்கன்னா 2, 5, 7 ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். காமன் நம்பரை எடுத்தாச்சு. அடுத்தது பவர் பார்க்கணும். பவர் எப்படின்னா ஸ்மாலஸ்ட் பவர், எடுத்த நம்பர் 2 தானே எடுத்திருக்க. அப்ப 2 கியூப் 2 ஸ்கொயர் 2 கியூப்னு இருக்கு. எதை சூஸ் பண்ணுவேன்? 2 ஸ்கொயர் தானே சின்ன நம்பர், 2 ஸ்கொயரை சூஸ் பண்ணணும். அடுத்து 5 பவர் 1 5 ஸ்கொயர் 5 கியூப்னு இருக்கு. அப்போ 5 பவர் 1 தானே சின்ன நம்பர். அடுத்து 7 பாருங்க, 4 இருக்கு, 7 பவர் 6 இருக்கு, 7 ஸ்கொயர் இருக்கு. எதை சூஸ் பண்ணுவேன்? ஸ்கொயரை சூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ 4 இன்டூ 2 ஸ்கொயருங்கிறது இங்க எழுதுற மாதிரி. 2 ஸ்கொயருங்கிறது 4, 5 பவர் 1ங்கிறது என்ன 5, 7 ஸ்கொயர்னா என்ன 49. இது எல்லாமே வந்து அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா 4 5s are 20. 20 into 49 தான் 980. ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணு. ஆன்சர் 105. 105 இல்லையா? அப்ப காமன் நம்பர் எதுப்பா? இதுல காமன் நம்பர் எல்லாத்துலயும் வரக்கூடிய நம்பர் என்ன? 3. சரியா? அடுத்தது இன்டூ 3 5 7 இதுதானே ரிப்பீட் ஆகுது. அப்ப நம்ம பவர் பார்ப்போம். 3யோட பவர் 3 இங்க இல்லையா? 3 பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 3 கியூப் 3 இருக்கு. அப்ப இங்க இந்த இதே பார்த்த பவர் வந்து எல்லாமே ஸ்மாலஸ்ட் பவரா தானே எடுப்போம். எல்லாமே 1 தான் இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 105. சரி, அப்ப காமன் நம்பர் ஸ்மாலஸ்ட் பவர். சரியா? ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா ஓகே. HCF. இப்போ நான் வேற ஒரு நம்பர் எழுதுறேன், பவராகவே சொல்லுங்க ஆன்சரை. ஃபைண்ட் த LCM ஆஃப் LCMனு எடுத்துக்கோம். சரியா? 3 பவர் 4 இன்டூ 5 இன்டூ 7 ஸ்கொயர் இன்டூ 11. சரியா? அடுத்தது 3 கியூப் இன்டூ 5 இன்டூ 11 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் இன்டூ 5 கியூப் இன்டூ 11 பவர் 4. வேல்யூ வேணா. சரியா? எல்சிஎம் அந்த பவரா வருது இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. 3 பவர் 4. அப்ப காமன் எல்சிஎம். இப்போ क्वेश्चन வந்து எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன? காமன் நம்பர், எக்ஸ்ட்ரா நம்பர். சரியா? எக்ஸ்ட்ரா நம்பர், சரி, ஹையஸ்ட் பவர். அப்போ காமன் நம்பர் 3. சரியா? எல்லா நம்பருமே வரும். 3 5 இருக்கிற எல்லா நம்பருமே வரும். சரியா? 5 11 எல்லாமே வரும். ஓகே, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 எல்லா நம்பருமே வரும்பா. சரியா? இதுல எல்சிஎம்ல பவர் பார்க்கும்போது 3 பவர் 4 3 கியூப் 3 ஸ்கொயர். எதை சூஸ் பண்ணுவேன்? 3 பவர் 4. 3 பவர் 4 5 பவர் 7 பாருங்க. 7 ஸ்கொயர் தான் சூஸ் பண்ணணும். அடுத்து 11 ஸ்கொயர் 11 4. இதுதான் வந்து எல்சிஎம் இருக்கும். ஓகேவா? இதே क्वेश्चन HCF இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும். ஓகே. இதே क्वेश्चन HCF
3 square, 3 square, 3 cube, 5, காமன் Five நம்பர் square. காமன் நம்பர் என்ன 3 square, 3 square 11. 5 11 3, 5, 3 ஸ்கொயர் 5 11. 11 வெரி குட். ஓகேவா, கிளியரா? அப்ப டைப் 2 இது இவ்வளவுதான் பா, புரிஞ்சா? டைப் 2 இவ்வளவுதான். ஒரு டவுட்டுங்க சார். இந்த மைக்கை மியூட் பண்றீங்களா? கிளாஸ் முடியல, 8:30 வரைக்கும் இருக்கு. சரியா? ஓகே, மியூட் பண்ணுப்பா. உருன்னு சவுண்ட் வருது. சார் டவுட்டுங்க. எல்லாத்தையும் பெருக்க முடியுமா சார்? ஐயோ, அப்படிக்கே இது பெருக்கலாம், ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும். சரியா? இந்த மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னா, பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிஎம் கேட்குறாங்கன்னா ஓரளவு சின்ன நம்பர் தான் வர மாதிரி இருக்கும். இது இப்போ இது 3 power 4 5 cube 7 square எல்லாம் பெருக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஆப்ஷனே வந்து இந்த மாதிரி வருதுன்னா ஆப்ஷனே இந்த மாதிரி செட் பண்ணுவான். ABC ஆப்ஷன் A 3 square 5 7 11 power 2 அந்த மாதிரி செட் பண்ணுவான். அதுல எது கரெக்டா இருக்குங்கிறது சூஸ் பண்ணுவோம். வராது. ஏன்னா நமக்கு 90 minutes தான் கொடுக்குறான். சரியா? அதுக்குள்ள நம்ம ஆன்சர் பண்ண முடியற அளவுக்கு தான் அவன் செட் பண்ணுவான். சரியாப்பா? இப்போ கொஸ்டின் பார்த்தோன்னா இப்போ இங்க பாருங்க, 23 power 106 இதோட மதிப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்கவே மாட்டான். கேட்டா அவனுக்கு அடிதான் விழுவும். ஏன்னா இது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றேன். சரியா? 23 எவ்வளவு டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்? சரியா? 106 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இதோட இது எப்படி கேட்கலாம்? யூனிட் டிஜிட் என்ன, அந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். இதோட கடைசி நம்பர் என்ன வரும் அப்படிங்கறதா தான் கொஸ்டின் செட் பண்ணுவான்னு தவிர அதோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கறது செட் பண்ண மாட்டான். சரியா? ஓகேவா? அடுத்து சொல்லுப்பா. சார் இதுக்கு எல்சிஎம் வந்து பெரிய வேல்யூ முன்னாடி கொஸ்டின் எடுத்தோம்லங்க சார். முன்னாடி கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினா சார் இதுக்கான எல்சிஎம் வந்து எடுக்கல இல்ல சார். எதுக்கு? ஓகே, நான் இது சால்வ் பண்ணல. ஓகே, HCF கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். சரியா? இந்த சம்மா 980 ஆமாங்க சார். ஓகே சார் இதுல 5 square 1 அது கொஸ்டின் இல்லையலங்க சார். எப்படிங்க சார்? இங்க பாருப்பா, இதுல வந்து இப்போ ஒரு நம்பர் இப்படி எழுதுறோம்னா, சரியா, 3 square into 5 into 7 இப்படி ஒரு நம்பர் எழுதுறோம்னா இந்த பவர்ல எப்பவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 வந்து கொடுக்க மாட்டான். சரிங்களா? கொடுக்கலன்னா ஒரு நம்பர் இப்படி இருக்குன்னா இந்த நம்பர் பாத்தீங்கன்னா இன்டூ 1, இது கூட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கும், ஒரு நம்பர் டிவைட் பண்ணிட்டு இருக்கும், பவர்ல ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா? இந்த 3 விஷயமும் இப்படி சுத்தி இருக்கும். டிவைடட் பை 1 தான் இருக்கும், பவர் 1 தான் இருக்கும், இன்டூ 1 தான் இருக்கும்னு சொல்றேன். சரி, அப்ப இங்க வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஓகே. மியூட் பண்ணப்பா. காயத்ரியா? ஓகே. HCF of 2 cube 3 square 4 5 square. இது எல்லாமே தனித்தனி நம்பர். என்ன ஆன்சர்? Four hours. 1 சார். என்னப்பா? 1. வெரி குட். 1 தான் வரும்னு சொல்றேன். சரியா? எப்படின்னா இங்க பாரு, 2 கியூப்ங்கிறது என்ன? 8, 3 ஸ்கொயர்ங்கிறது என்ன? 9, 4, 5 ஸ்கொயர் 25. இப்ப இந்த 4 நம்பர் காமன் டேபிள் எது? எதுவுமே இல்லைன்னு சொல்றோம். அப்ப எதுவுமே இல்லைன்னா என்ன ஆன்சர்? 1 தான். HCF ஹையஸ்ட் ஃபேக்டர் 1 தான் வரும். ஓகேவாப்பா? அப்ப புரிஞ்சா? அப்ப பவர் பாத்தீங்கன்னா இப்போ வெறும் போன சம் பாத்தீங்கன்னா எல்லா நம்பருமே கொடுத்துருக்கான். சரி, என்னடா காணமே அப்படின்னு யோசிக்க கூடாது. 2 கியூப் 3 ஸ்கொயர் தப்பா எழுதிட்டேன்.
ஸ்லாஷ்க்கு அப்புறம் 2 கியூப் 3 T ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதுவும் சேர்த்து எழுதிட்டு இருக்கேன். தமிழ்ல கொடுத்துருங்க. நானும் அப்படிதான் சார் எழுதிருக்கேன். தனித்தனியா ஆமா சார், இருக்கு. நாங்களும் கண்டினியூஸா எழுதிட்டு நான் இருக்கோம். இஸ் கத்துதுன்னா வரும். ஸ்லாஷ் போட்டிருக்கேன் நான். And அப்புறம் ஒரு நம்பர் 15 எல்லாம் வருது பாரு. என்னடா 5 ஸ்கொயர் ஸ்லாஷ்லாம் புதுசா வருது, நான் மாடல் என்னடா புது மாடல்னு பாத்துட்டு இருக்கோம் சார். ஓகே 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 ஓகே. நான் அது ரெண்டுமே தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுலயும் சேர்த்து இருக்குப்பா. சரியா? அப்ப இது நம்பர் என்ன இங்க? ஓகே, இங்க 15 ஒரு நம்பர் நானும் விட்டுட்டேன் பாருங்க. இன்டோ இன்னொரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 15ம் இருக்கு அதுல. சரியா? 15. அப்ப 15 எடுத்தாலும் இது காமன் டேபிள். இந்த 5 நம்பருக்குமே காமன் டேபிள் இருக்கான்னு பார்த்தா இல்ல, 1 தான் மீனிங். சரியா? ஓகேவா? கிளியரா புரிஞ்சுங்களா? புரிஞ்சு சார். ஓகே. Next sum. Find the HCF of 9a square b square. அடுத்து 18b square c square. அடுத்து 27c square a square. சரியா? இப்படி a b x இந்த மாதிரி வரும், ஈக்குவேஷன் மாதிரி வரும், ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இந்த டைப்ல வரும்னு சொல்றேன். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த வேரியபிளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சரியா, நம்பர் இருக்கு இல்லையா, நம்பருக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. 9, 18, 27. சரியா? 9, 18, 27ல காமன் டேபிள் எது? சின்ன நம்பர் எடுத்துக்கலாம். 9 1 டைம் 2 டைம் 3. அப்ப எது HCF? நம்பருக்கான HCF 9. வெரி குட். சரியா? அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா வேரியபிள் வருது. அப்ப வேரியபிள் பாத்தீங்கன்னா A இங்க வருது, A இங்க இருக்கா? நாம என்ன HCFனா என்ன? காமன் நம்பர். காமன் நம்பர் ஸ்மாலஸ்ட் பவர். அப்ப காமன் நம்பர்னு பார்க்கும்போது A இங்க வருது, இங்க இல்ல. சரியா? அப்போ இங்க வருது. நம்ம 3லயுமே வந்தாதானே எடுத்து எழுதுவோம். அதே மாதிரி B பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, செகண்ட்ல, தேர்ட்ல வருதா? சரியா? அப்ப வேரியபிள்ல காமன் இல்ல. அப்ப வெறும் 9 தான் இதோட ஆன்சர் சொல்றேன். புரிஞ்சாப்பா? வேரியபிள் ஓகே புரிஞ்சு சார். சரியா? அப்ப இதுல என்னன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்கு, b ஸ்கொயர் c ஸ்கொயர் இருக்கு, c ஸ்கொயர் a ஸ்கொயர் இருக்கு. சரி, அப்ப காமன் நம்பர்னு வரும்போது எல்லாத்துலயும் a இருந்தா மட்டும்தான் இங்க a எழுதணும். சரியா? எல்லாத்துலயும் b இருந்தாதான் b எழுதுவோம், எல்லாத்துலயும் c இருந்தாதான் c எழுதுவோம். பவரை எப்படி செக் பண்ணுவோம்? a ஸ்கொயர் இருக்கு, அடுத்தது பவர் எது கம்மியா இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டா? அப்போ கம்மியா இருக்கிறத எடுத்து எழுதி ஆன்சர் பண்ணுவோம். ஆனா நமக்கு அந்த வேரியபிள்ல ABC 3லயுமே காமனா வரல. அப்ப இதோட HCF என்ன வரும்னா வெறும் நம்பர் மட்டும்தான் வரும், 9 மட்டும்தான் காமனா இருக்கு. சரியாமா? ஓகேவா? நெக்ஸ்ட் சம். இப்ப இதை சொல்லுங்க, கிளியரா சொல்லுவீங்க. क्वेश्चन கொடுத்திருந்தா உங்களுக்கு வந்துச்சா? क्वेश्चन பிராக்டீஸ் क्वेश्चन வந்துச்சு சார், வந்துச்சு சார். ஓகே ஓகே சார் 4p ஸ்கொயர் கியூப் ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் ஏ. வெரி குட் வெரி குட். அப்போ நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர்லயா 4 8 16. இங்க பாருப்பா, இப்ப HCF கண்டுபிடிக்கும் போது இந்த சின்ன நம்பரை எடுத்துக்கோ. இந்த 3 நம்பர்ல எது சின்ன நம்பரோ அது கூட வர நம்பரை டிவைட் பண்ணுதான்னு பாருங்க. டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் தான் HCF வரும். புரியுதா? என்ன 3 பெரிய பெரிய நம்பர் வரும்போது நமக்கு அது இது டிவைடா கணிக்க முடியாது. சரியா? ஆனா பாத்தீங்கன்னா சின்ன நம்பர் வரும்போது இந்த ஸ்மாலஸ்ட் நம்பரே எடுங்க. 4 எடுத்தீங்கன்னா 1 டைம் 2 டைம் 4 டைம். சரியா? அப்ப அடுத்த 3 நம்பர் காமன் டேபிள் இருக்கா? இல்ல. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சின்ன நம்பர் தான் HCF வரும். ஓகே, அப்போ 4 எடுத்தாச்சு. அடுத்து PQR, எல்லாத்துலயும் PQR வருது. அப்போ P இன்டூ Q இன்டூ R 3மே வருமா? அடுத்த ஸ்டெப் என்ன யோசிப்போம்? பவர் யோசிப்போம். P ஸ்கொயர் PQ P ஸ்கொயர் எதை எடுப்பீங்க? P ஸ்கொயர்.
லோயஸ்ட் பவர். சரியா, ஸ்மாலஸ்ட் பவர். P Q square. Q இல்லையா, Q ஸ்கொயர் Q பவர் 4. Q square. Q square. R ஸ்கொயர் R பவர் 3. எதை சூஸ் பண்ணுவீங்க? R சூஸ். R the answer. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் B. B. ஆப்ஷன் பி. சரியாப்பா? ஓகே. இப்போ அடுத்தது சார் எனக்கு இது புரியல. இப்ப நம்பரா வரும்போது, சரியா, நம்பரா வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? காமன் நம்பர் பவர் பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பவர் அப்படிங்கறது எடுத்திருந்தோமா? அதான HCF. கொஸ்டின்ல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். HCFன்னு கொஸ்டின் கேட்பான், GCDன்னு கொஸ்டின் கேட்பாங்க. GCDனா என்ன? ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றேன். என்னடா ஜிசி, நம்ம HC தானே படிச்சோம், ஜி எல்லாம் வந்திருக்கேன்னு யோசிக்க கூடாது. எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். டிவைசர்னாலும் ஃபேக்டர்னாலும் ரெண்டும் சேம் தான். சரியாப்பா? கொஸ்டின் இப்படியும் வரும் சொல்றேன். சரியா? சார் இதை சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஜிசிடின்னு கேட்டா. சரியா? ஓகே பாப்பா? ஓகே. அப்ப இங்க பாருமா, காமன் நம்பர் ஸ்மாலஸ்ட் பவர். சரியா? ஸ்மாலஸ்ட் பவர் தான் பாத்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும். அப்ப நம்பர்ல ஃபர்ஸ்ட் 4 எல்லா வேரியபிளுக்கு முன்னாடி நம்பர் வருதா? நம்பருக்கான HCF என்னன்னு கண்டுபிடிங்க. அது 4. இது ஓகே தானே? 4 கண்டுபிடிக்கிறது. அடுத்தது அம்மா, இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. நம்பருக்கு பதிலா PQRங்கிற வேரியபிள் கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாத்துலயும் P வருது இல்லையா? P இங்கேயும் P ஸ்கொயர் PQ P ஸ்கொயர் இருக்கு. அப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அப்ப இன்டூ தானே இருக்கு, மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்ப P4P, P சூஸ் பண்ணிக்கோ. அடுத்தது Q வருது, Qவையும் சூஸ் பண்ணுங்க. ஆரும் வருது, ஆரையும் சூஸ் பண்ணுங்க. சரியா? ஏன்னா P P P Q Q Q R R மூணுலயுமே இருக்கு. சரியாப்பா? மூணுலயுமே இருக்கிறதுனால சூஸ் பண்ண. இல்லைன்னா இப்ப இந்த இடத்துல ஆர் இல்லைன்னு வைங்க, இந்த இடத்துல ஆர் இல்லைன்னா சூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 4PQ மட்டும்தான் வரும். சரியாப்பா? இப்ப ஆர் இருக்கிறதுனால சூஸ் பண்றோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, பவரை வந்து ஸ்மாலஸ்ட் பவர் என்ன பவர் தானே சார் இதுல காமனா இருக்கு. ஆமா, இருக்கிறதுலே சின்ன பவர் தான் ஆன்சரா வரும் சொல்றேன். பட் 4 ஸ்கொயர். சரியா? 4 ஸ்கொயர். சரி, இங்க P ஸ்கொயர் PQ P ஸ்கொயர் இருக்கு. எது சூஸ் பண்ணுவீங்க? சின்ன பவர் 2. Q பாத்தீங்கன்னா Q பவர் கியூப் இல்லையா? Q ஸ்கொயர் Q பவர் 4 இருக்கு. எந்த பவர் சூஸ் பண்ணுவீங்க? ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் தானே. அடுத்து R. கொஸ்டின் பேட்டர்ன் இந்த மாதிரி வருமா இல்ல வேற என்ன சேஞ்சஸ் வருமா சார்? இந்த மாதிரி தான் வரும், சேஞ்சஸ் வரும். எப்படின்னா அடுத்த டைம் இதுலயே பாத்தீங்கன்னா அப்படியே கொஸ்டின் மாறும் சொல்றேன். ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி வரும். கேட்டிருக்காங்க ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி. சரியா? சேம் கான்செப்ட் தான், கொஞ்சம் ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி வரும். நமக்கு ஃபார்முலாவும் அல்ஜிப்ரான்னு ஒரு டாபிக் இருக்கு உங்களுக்கு. சரியா? அல்ஜிப்ரான்னு ஒரு, சரியா, அது பாத்தீங்கன்னா ரயில்வேல அல்ஜிப்ரா டாபிக் வரும். சரியா? சிலபஸ்ல இருக்கு. சரியா? P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R பவர் 1. இங்க R பவர் 1 தான் இருக்கு. R ஸ்கொயரை சூஸ் பண்ணுவோம், ஸ்மாலஸ்ட் பவர் சூஸ் பண்ணுவோம். இதுதான் ஆன்சர். புரிஞ்சாமா? ஓகே சார். ஓகே. ஃபைனலா பாத்தீங்கன்னா A plus B whole square. A plus B whole square. A square plus B square. A square plus B square plus 2AB. Very good. A square plus B square plus 2AB. இது ஃபார்முலா தெரியணும். சரியா? அதே A minus B whole squareனா A square plus B square minus 2AB. Square minus B square. A square minus 2AB. 2AB. Minus 2AB. A square minus B square. இது ஒரு எப்படி எழுதலாம்? A square minus B square. கொஞ்சம் வெளிய போடுங்க. A plus 2A minus B.
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா A A minus plus B into A plus B into A minus minus B. சரியா? இது நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். சரியா? A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். A plus B into A minus B. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4 ஃபார்மும் கண்டிப்பா இதை படிச்சிருக்கணும். சரிங்களா? A plus B whole cube. Cube இந்த ரெண்டுமே மைனஸ் வர மாதிரி. A plus B whole cubeனா A cube plus B cube B cube plus plus 3AB. 3 வரும். சரிங்களா? இங்க பாருங்க அடுத்து அது எப்படி வரும்னா 2A square B very good plus 2B square. AB square B ஏ படிச்சிட்டு A வ ஃபர்ஸ்டா எழுதலாம். சரி சார் இது குழப்பது சார். நார்மல்லே ஒன்று வரும் சார் 3ABன்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். சரியா? இதுதான் ஃபார்முலா. இது நீ அதை இவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும் ப்ரோ. அது வந்து ஐடென்டிட்டி தான் கொடுப்பாங்க. சரியா? இன்னொரு ஃபார்முலா இருக்கு. சரியா? அதை நீ கன்ஃபியூஸ் பண்ணாத. கொஞ்சம் லென்த்தா இருக்கும் சார். சரி ஓகே. நீங்க தனியா எழுதுறேன். லாஸ்ட் ஃபார்முலா கொஞ்சம் கிளியரா எழுதுங்க. A plus B whole cube. சரியாப்பா? A plus B whole cube is equal to A cube plus B cube plus 2A square B plus B 2B square 2AB square 2AB square 4AB square வருமோ? ஒரே நிமிஷம் இல்லப்பா. அடுத்தது சார் இது டைப் 3 சார். டைப் 3 இல்ல, இது ஃபார்முலா படிச்சிருக்கணும். சரியா? ஓகே சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறேன். எல்லாம் மிஸ். ஒரே நிமிஷம். நான் கேன்சல் 3 plus AB cube தானே சார் எழுதுனீங்க? ஒரே நிமிஷம். A plus B whole cube A plus B whole cube தான். அப்ப இதுல A cube plus B cube plus 3AB into A plus B. ஒரே நிமிஷம். அதுல 2 இல்ல 3 வரும்பா. அதான் சொல்லிட்டு அதுதான் எழுத முடியல. ஓகே இங்க பாருங்கப்பா. 2AB இல்ல 3 தான் வரும்பா. 3A square A plus B whole cube is equal to A cube plus B cube plus 3A square B plus 3AB square. AB squareங்கிறது இது ஜெனரல் ஃபார்முலா. எக்ஸ்டென்ஷன் தானே இது? அடுத்தது இல்ல இதுதான் ஒரிஜினல். இதோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா என்ன வரும்னா சேஞ்ச் ஆகும்னு சொல்றேன். சரி அதை நான் சொல்றேன். அதே தான் பாத்தீங்கன்னா A cube மைனஸ் B cube மைனஸ் அடுத்தது மைனஸ் 3A square B மைனஸ் 3AB பிளஸ் மைனஸ் வராது, பிளஸ் வரும் 3 மைனஸ் AB ஸ்கொயர். சரியா? ஏன்னா B வந்து ஸ்கொயரா மாறுது இல்லையா? அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன மாறும்? பிளஸ் தான் மாறும். இந்த இடம் பிளஸ் தான் மாறும். 3A ஸ்கொயர். ஓகேவாப்பா? இப்போ இத வேற எப்படி எழுதி இருப்பாங்கன்னா நீங்க பாருங்க A cube பிளஸ் B cube ஃபார்முலா படிச்சு வைங்கன்னு சொல்றேன். சரியா? இதுல எது காமன்னா 3AB காமன். ஸ்கொயர் வரும்போது தானே மாறும். அந்த இது கியூப் தானே வந்திருக்கு. இங்க B ஸ்கொயர் தானே வந்திருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் வரும்ல. அது இங்க மைனஸ் வந்துச்சா? A cube மைனஸ் B cubeன்னு வந்துச்சா? அடுத்தது வந்து 3AB ஸ்கொயர் தானே. அப்போ Bங்கிறது மைனஸ்ல இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான் மாறும். புரிஞ்சா? ஓகே 3AB இன்டு A பிளஸ் B. இதுதான் வந்து இங்க 3AB வந்து காமனா வெளியெடுப்பாங்க. சரியா? 3AB A பிளஸ் Bன்னு வரும். நீ சொல்லிட்டு இருந்தியப்பா 3AB இன்டு A பிளஸ் B. ஆமா சார். இதுதான் சொல்றேன் ஐடென்டிட்டி. சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க A cube மைனஸ் இதுல இருந்து B
பிக்யூ மைனஸ் 3ஏபியை வெளியே எடுத்தீங்கன்னா நமக்கு என்னவா மாறினா ஏ மைனஸ் பின்னு வரும். மைனஸ் இப்போ மைனஸ் ஏபி உள்ள மல்டிப்ளை பண்ணா 3a²b மைனஸ் இன்டு மைனஸ் என்ன மாறும், பிளஸ்ஸா மாறும், 3ab² மாறும். சரியா? இது ஃபார்முலா. சரி, இது படிக்கணும். இதுல முக்கியமான ஃபார்முலா என்னன்னா இங்க பாருங்க, இப்ப எழுதுறதுதான் ஏக்யூ மைனஸ் பிக்யூ. ஏக்யூ ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா எழுதுறேன், ஏக்யூ பிளஸ் பிக்யூ. சரியா? ஏக்யூ பிளஸ் பிக்யூனா ஏ பிளஸ் பி, a plus b a square வெயிட் பண்ணுங்க ராஜேந்திரன். ab plus b square. சரியா? இதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஐடென்டிட்டி. a plus b a square minus ab plus b square. அடுத்தது a cube minus b cubeனா வெளியில மைனஸ் வரும், a minus b உள்ள எல்லாமே பிளஸ்ஸா மாறிடும். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். 2 வராதுப்பா, 2 வராது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம். சரி, கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நம்பர் வச்சு கேட்பாங்க. இதெல்லாம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சொல்றேன். சரியாப்பா? ஏ கியூ பிளஸ் பி கியூப்னா வெளியே ஏ பிளஸ் பி. சரியா? அப்ப கொஸ்டின்ல பிளஸ்ஸா இருந்தா வெளியே பிளஸ், உள்ள வந்து ஏபி கூட மைனஸ் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா வெளியே மைனஸ், உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே பிளஸ் வரும். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இது ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். ஏ கியூப் இந்த இங்க இருக்கு இல்லையா, இதை அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க, டிரைவ் பண்ணி கொண்டு வரதான் இந்த வேல்யூ. ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். எஸ் சார். ரைட்டிங் சார். ஓகே பாப்பா. ஓகே சார். ஓகே சார். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதுதான் கொஸ்டின். ஃபைண்ட் த HCF ஆஃப், இப்படி கேக்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் y³ + 1, y² - 1. y³ + 1 அப்படிங்கிறது y³ 1³ எடுக்கலாமா? அப்ப இதோட ஃபார்முலா என்ன? y³ + 1³ a³ + b³ a³ எப்படி எழுதலாம்? a + b into a² - ab + b². ஓகேவா? அப்போ yக்கு பதிலா என்ன இருக்கு? சரி, ஏக்கு பதிலா yன்னு இருக்கு, பிக்கு பதிலா 1 இருக்கு. சரியா? இங்க ஏக்கு பதிலா yன்னு இருக்கு, பிக்கு பதிலா 1 இருக்கு. அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வெளியே என்ன வரும்? y + 1 a + b. ஓகேவா? அடுத்தது a² a²ங்கிறது என்ன? y இல்லையா? y² மைனஸ் y into 1 மைனஸ் y plus 1 b square. வெரி குட், சூப்பர். +1. சரியா? இதுதான் வந்து இதோட வேல்யூ. ஓகே, அடுத்தது இந்த நம்பர் எடுக்கும், y². சரியா? y² - 1 y² - 1னா y² - 1னா இது எப்படி எழுதலாம்? y² - 1 ஸ்கொயரா? 1 ஸ்கொயர். a² - b² is equal to என்ன? a plus b into a plus b. ஓகேவா? அப்ப இது எப்படி எழுதலாம்? மியூட் பண்ணுங்க. y² - 1 y - 1, அதாவது மியூட் பண்ணுங்க, பயங்கர எரிச்சலா இருக்கு. யாரு? பிராங்க்லின் மியூட் பண்ண. ஓகே, a² - b² எப்படி எழுதலாம்? a plus b into a minus b. அப்போ y + 1 y - 1 அப்படிங்கிறது எழுதலாம். ஓகேவா? சரி, அப்ப இதுல இருந்து HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ HCFனா என்ன? காமனா இருக்கும்.
காமன் நம்பர் எது காமன் இதுல ரெண்டு ஈக்குவேஷன்ல எது காமன் y plus y plus 1 y plus இதுதான் ஆன்சர் y plus 1 புரியுதா சார் இது ஒன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டிப்பா ரிப்பீட் பண்றேன் ஓகே ரிப்பீட் பண்றேன் ஃபார்முலா வந்து நல்லா அப்ளை பண்ண தெரியணும் ஃபார்முலா நல்லா நோட் பண்ணி வச்சுங்க சரியா ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணா தெரிஞ்சா மட்டும்தான் இதுல வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நாம அப்படியே 1 by 1 கனெக்ட் பண்றேன் HCFனா காமன் நம்பர் பவர் லோயஸ்ட் பவர் சரியா ஸ்மாலஸ்ட் பவர்னு சொல்லியிருந்தோம் எல்சிஎம்னா காமன் நம்பர் எக்ஸ்ட்ரா நம்பர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா எக்ஸ்ட்ரா நம்பர் ஹையஸ்ட் பவர் இப்ப இந்த ரெண்டு நம்பர் இங்க பாரு அங்க வந்து இது இருக்கு பாரு கேக்கல சார் பிங்க் கலர் எலிஃபண்ட் இருக்குலடி அது பக்கத்துல அந்த இத வை அந்த மூணு இதுவ கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சிஸ்டர் அனிதா உங்களுடைய இது மியூட் பண்ணுங்க உங்க வாய்ஸ் தான் பயங்கரமா இருக்கு நீங்க அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகேப்பா பையன் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மியூட் பண்ணுங்க வாய்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஓகே இங்க பாருங்க y³ + 1³ இருக்கு இல்லையா y³ + 1³ சரிங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கவனிக்கணும்னு சொல்றேன் நீங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இதை கவனிச்சீங்கன்னா புரியாதுன்னு சொல்றேன் சரிங்களா ஸ்கிரீன் இக்னோர் ஆயிடுச்சா தெரியலையா ஸ்கிரீனு தெரியுதுங்க சார் சரியாப்பா நீங்க கவனமா வந்து கிளாஸ் பார்க்கணும் நீங்க ஒரு ஒர்க் பார்த்துட்டே வந்து படிச்சீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆல் அது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம் நாம வந்து ஒரு ஜாபுக்காக வேண்டி படிச்சுட்டு இருக்கோம் அதே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏனோ தானோங்கிறதே வந்து வேலை பார்த்துட்டே வந்து படிச்சோம்னா வந்து ஒருத்தர் வண்டி எல்லாம் ஓட்டிட்டு வந்து சால்வ் பண்றாரு ஒன்னும் கேட்கல சவுண்டா இருக்கு ஆமா சவுண்டா தான் இருக்கும் எப்படின்னா வண்டி எல்லாம் ஓட்டி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா செம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தா எப்படி கவனமா வந்து இல்ல வந்து நம்ம ஒரு ஜாப் வேணும்னா அது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணாதான் கிடைக்கும் சொல்றேன் ஏன்னா வந்து நீ போட்டி போடுறது யாரு முழு மூச்சா உட்கார்ந்துட்டு படிச்சுட்டு இருக்கவங்க கூட நீ போட்டி போடுற சரியா அப்ப இதுல நான் அதான் சொல்றேன் இது 10 மணி நேரம் 12 மணி நேரம் எல்லாம் இதுக்காக உசுர கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க சரியா அவங்க கூட நீ போய் போட்டி போடணும்னா நீ வந்து சும்மா வந்து இல்ல சும்மா போற போக்குல படிச்சா முடியாதுன்னு சொல்றேன் சரியா அப்போ ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து கிளாஸ் வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க ஓகே பாப்பா நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் வந்து புரியும் சொல்றேன் ஏன்னா இது நான் ஏன் சொல்றேன்னா இது அந்த அளவுக்கு அந்த ஜாப் மேல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் அவன் கூட நீ போட்டியாளரா இருக்க சரி இங்க இருக்கிற 100 பேர் உனக்கு போட்டியாளர் கிடையாது வெளியில இருக்கிறாங்க சரியா அப்போ வந்து நீ தெளிவா படின்னு சொல்றேன் இதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க சரியா உங்க ஒர்க் இருக்கு சரி அதுலயும் வந்து இதை கவனிச்சு சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஓகே அப்ப என்னன்னா இப்ப இங்க பாருங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் a plus b பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றதுதான் இப்ப கான்செப்ட் சரியா அப்போ y-க்கு பதிலா என்ன இருக்கு ஏன்னு இருக்கு b-க்கு பதிலா என்ன இருக்கு 1 இருக்கு சரியா அப்ப a plus b வந்து இங்க அப்ளை பண்ணும்போது நம்ம y³ 1³ இருக்கு அப்ப அதை அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் a plus b அதோட ஃபார்முலா என்ன a plus b into a square minus ab plus b square சரியா அப்ப a plus b பதிலா இதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்கோம் y plus 1 புரியுதாப்பா இங்க ஏன் இருக்கு ஏக்கு பதிலா y plus 1 கொடுத்தாச்சு அடுத்தது a ஸ்கொயர்ல a ஸ்கொயர்னா என்ன ஏனா y ஸ்கொயர் அடுத்தது abங்கிறது ஏங்கிறது y bங்கிறது 1 அப்போ y into 1 எவ்வளோ y into 1ங்கிறது y தான் கிடைக்கும் சரியா y plus b ஸ்கொயர் bக்கு பதிலா 1 இருக்கு 1 ஸ்கொயர் 1 அதை தான் இங்க எழுதியிருக்கேன் ஓகேவா அப்ப புரிஞ்சா y plus 1 into y ஸ்கொயர் மைனஸ் y plus 1 சார் இந்த காமன் கேஸ்ல ஒரு சின்ன டவுட் தான் வரமா எனக்கு தெரியல இப்போ வந்தது இந்த காமன் கேஸ்ல வந்து இப்போ இன்னொரு y plus 1 y minus 1 வந்தா நாம என்ன எடுப்போம்
அப்ப இன்னொரு y பிளஸ் 1 பாத்தீங்கன்னா இப்ப டவுட் தான் அவர் கேட்டிருக்காரு. y பிளஸ் 1 y மைனஸ் 1னா அப்ப இது ரெண்டையும் சேர்த்து y ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா? y பிளஸ் 1 இல்லையா? 2 இன்டு 2னா நம்ம அது 2 ஸ்கொயர், 2 ரெண்டு தடவை வந்தா 2 ஸ்கொயர் தானே எழுதுவோம். சரியா? அப்ப இதுல காமன் நம்பர் எது? y பிளஸ் 1. லோயஸ்ட் பவர் வந்து லோயஸ்ட் பவர் தானே, y பவர் 1 y பிளஸ் 1 பவர் தி ஸ்கொயர். எதை சூஸ் பண்ணுவோம்? சார் கிளியரா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஒன்னும் இருக்குல்ல சார்? அஸ்வின் தானே? கிளியர் ஆயிடுச்சாப்பா? ஆமா சார். அப்ப இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. எதை சூஸ் பண்ண? லோயஸ்ட் பவர் தானே சூஸ் பண்ணுவோம். ஆமா, இல்ல கொஸ்டின் இப்ப வந்துட்டு y ஸ்கொயர் பிளஸ் 1 அப்புறம் y ஸ்கொயர் மைனஸ் 1 வந்துருச்சுன்னு, அப்போ ரெண்டு காமனா தானே வரும். கொஸ்டினா கேக்குறியா? y பிளஸ், வெரி குட், y பிளஸ் 1 y மைனஸ் 1 இருக்கு, ரெண்டு நம்பர் இல்லையா? ஃபைண்ட் தி HCF ஆஃப் y பிளஸ் 1 y மைனஸ் 1 தான் ஆன்சர். என்ன சொல்லு பார்க்கலாம்? HCF என்ன வரும்? இந்த ரெண்டுக்கு காமன் நம்பர் இருக்கா? இல்ல, 1 தான் ஆன்சர். வெரி குட், சூப்பரான. ஓகே, 1 தான் ஆன்சர். சரியாப்பா? இங்க a சரியா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர், ஃபைண்ட் தி HCF ஆஃப் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். என்ன ஆன்சர்? 1 சார். வெரி குட், சூப்பர், 1 தான் சொல்றேன். சரியா? கிளியர் ஆயிடுச்சா இப்போ? கிளியர் சார், கிளியர் சார். அதே மாதிரி பவர்லயுமே ஒன்னா இருந்தாலும் ஒன்னு தானே சார் வரும்? ரெண்டுமே ஒன்னா இருந்தா ஒண்ணுதான். சரியா? இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. நம்ம HCFனா ஸ்மாலஸ்ட் பவர் தானே சூஸ் பண்ணுவோம். அதான் 1. சரியா? இப்போ உதாரணமா இங்க வந்து கியூப்னு இருக்கு, இங்க ஸ்கொயர் இருந்தா ஆன்சர் என்ன வரும்? காமன் நம்பர் சூஸ் ஸ்கொயரா சூஸ் பண்ற மாதிரி வரும், ஸ்கொயர் வரும். சரியா? ஓகேவா? அப்ப இப்ப இந்த ஃபார்முலா வச்சு இப்படி சம்மா வந்து செட் பண்ணுவாங்க. இத கொஞ்சம் பார்த்து வச்சுங்க சொல்றேன். சரியா? அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, இத நோட் பண்ணுங்க. இத நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 18 ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி எல்லாம் வருதா? ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது இதோட ஆன்சர் சொல்லுங்க. சரியா? 2x ஸ்கொயர் மைனஸ் 18ங்கிறது ஒரு நம்பர். அடுத்து இன்னொரு நம்பர் x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3ங்கிறது இன்னொரு நம்பர். சரியா? இதோட HCF என்னங்கிறது ஆன்சர் கொண்டு வாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இப்போ ஒரு ஃபிராக்ஷன். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா, ஒரு ஃபிராக்ஷன் வந்தா எப்படி சால்வ் பண்ணோம்? சரியா? அதே பாயிண்ட்ல வரும்போது எப்படி சால்வ் பண்ணோம்? அதுக்கு அடுத்து வந்து இதோட அப்ளிகேஷன். அந்த சம் நோட் பண்ணியாச்சப்பா? இந்த சம் நோட் பண்ணிக்கங்க. அடுத்த டைப் பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ல வரும். சரியா? பாயிண்ட்ல வந்தா எப்படி சால்வ் பண்ணோம்? 2 டைப் வரும். அதுக்கு அடுத்து வந்து சரிங்களா, இதோட அப்ளிகேஷன் சம். இந்த 3 பார்ட் முடிச்சா இதுல இருந்து தான் கொஸ்டின் வர மாதிரி இருக்கும்னு சொல்றேன். சரியாப்பா? இது ஒரு முக்கியமான ரிப்பீட்டடா கொஸ்டின் வரக்கூடிய ஒரு டாபிக். சரியா? நான் இப்ப இது வரைக்கும் இருக்கிற எடுத்ததை வச்சு நான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண சென்ட் பண்றேன். ஒரே ஒரு விஷயம் தான், பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து சீரியஸா படிங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீ போட்டி போடுறது படிக்கிறவங்க கூட போட்டி போடுறீங்க. சரியா? எல்லாருமே கோயம்புத்தூர்னு சொல்றீங்க. சரியா? நானும் கோயம்புத்தூர் தான். இப்பதான் தெரியுது நீங்க கோயம்புத்தூர்காரங்க. சரியா? ஓகேவா? சார் எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒன்று கேட்கணும். ஓகே, எல்லாரும் அப்ளை பண்ணிட்டாங்களா? கொஞ்சம் கேளுங்க சார். இன்னும் 2 days தான் இருக்கு. அது எல்லாரும் அப்ளை பண்ணிட்டாங்க? அப்ளை பண்ணிட்டேன் சார். இன்னும் இல்ல சார். அப்ளை பண்ணுங்க. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க சார். டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க 1ஆம் தேதி.